அன்பு உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கிற சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சி கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி மண்டல செயலாளர் அண்ணன் அருள்கண்ணன் அவர்களை தான் வாங்க பேசுவோம். வணக்கண்ணே. வணக்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குண்ணா. ரொம்ப கடுமையான மழை நேற்றுலேருந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 மணி நேரம் மழை. எப்படி இருக்கு ஊர் உலகம்? இயல்பு நிலை ரொம்ப பாதிப்பாக தான் இருக்குது. ஏன்னா இங்கே நாங்கள் எல்லாம் ஃபுல்லாக விவசாயம் பார்த்தீங்கன்னா தெரியும். தெளிதான் நமக்கு நடவு இல்லை. தெளிச்சு எல்லாம் பயிரெல்லாம் முழுவி வரப்பு கொள்ளை எல்லாமே முழுவி இருக்கு. தண்ணி வடிஞ்சிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 2 நாள் மழை இருந்தால் கூட வடிஞ்சிடும். மேலும் மேலும் மழை வந்தால் அந்த பயிர் அழுவி தான் போகும். அப்படியா? சிறப்பு. ஆனால் நம்ம எங்கள் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த வெண்மணி சைட்லாம் கூட தாளடி நட்டது எல்லாம் முழுகிடுச்சு. தெளிச்சதும் முழுகி இருக்கு. ஆனா வடிகால்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இந்த மழை கொஞ்சம் முன்னாடியே ஒரு 20-25 நாளைக்கு முன்னாடி பெஞ்சிருந்தா நமக்கு அப்பயும் நமக்கு அறுப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. அது குருவ அறுப்பு நடந்துகிட்டு இருந்துச்சு. நம்ம மக்கள் இன்னும் இந்த காலத்தையும் நேரத்தையும் கணிக்கிறதெல்லாம் இப்ப விட்டுட்டாங்க. ஆமா. இப்ப விவசாயம் முன்னெல்லாம் விவசாயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நிறைய யோசிப்பாங்க. மழைக்காலத்துக்கு முன்னாடி எவ்வளவு நாளைக்கு முன்னாடி செய்யணும், போகணும், வரலாம், 2வது திட்டமிடுவாங்க. குருவ சாவடிக்கு முன்னாடியே நீங்க அட்வான்ஸா தண்ணி வந்துடும். அதை வச்சு சாவடி பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப தண்ணி அங்க மழை பெஞ்சு அதிகபட்சமா இருந்தாதான் திறந்தே விடுறாங்க தண்ணியை. ஆமா, அதை வச்சுதான் நம்ம சாவடி பண்றது மாதிரி இருக்கு. மழை காலத்துல அது மாட்டிக்குது. ஐப்பசி கார்த்திகை எல்லாம் குருவ சாவடி அறுவடை சீசன் இல்ல. இப்ப இந்த மழைக்கால சீசனே மாறி போயிருக்கு. அதெல்லாம் கணிக்கிறது கிடையாது மக்கள். ஒரு காலத்துல உண்மையாவே காலத்தை கணிக்கிறதுக்கான அறிவை வளர்த்துக்கும். நிறைய பேர் சொல்றாங்க. இப்ப அந்த யூடியூப்ல எல்லாம் சில ஆர்வலர்கள்லாம் சொல்றாங்க, நம்மளால கணிக்க முடியும், அதை கால்குலேட் பண்ண முடியும், ஒவ்வொரு ஆண்டும் நம்ம அதை உணர முடியும், அதை செய்யலாம், ஆனா அதுக்கு அரசாங்கம் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. அதுல நம்ம ஒரு நண்பர் கூட யூடியூப்ல பார்த்தேன், ரொம்ப தற்சார்பு வாழ்க்கையில முழுமையா இருக்காரு. அவர் ஒரு 3 மரங்களை நட்டு அதுல அவர் கணக்கீடுகள்லாம் பண்ணிட்டு இருக்கிறாருன்னு வச்சுங்களேன். விவசாயத்தை வளர்க்கணுங்கிற எண்ணம் இருந்தா தானே அந்த அரசாங்கத்தை நமக்கு இந்த மாதிரி அறிஞர்களை வச்சு இந்த அறிவியல் தொழில்நுட்பத்தை வச்சு விவசாயத்துக்கு என்ன பண்ணலாம், இது எப்படி சாகுபடி பண்ணலாங்கிற வழிமுறைகள் நமக்கு சொல்ல போகுது. நீங்க இந்த இயற்கையே ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் கிடைச்சி கொண்டு கொடுக்குற நெல் மூட்டைகளையே மழையை நனைய விட்டு முளைக்க வச்சு, ஆமா, ஒரு பக்கம் பணம் வீணா போறா கூட மனிதனோட உழைப்பு வீணா போகுது. கண்டிப்பா. அந்த பயிரை உற்பத்தி பண்ணி அந்த நெல்மணியை கொண்டு சேர்க்கறது எவ்வளவு பெரிய மனித உழைப்பு வீணா போகுது பாருங்க. கண்டிப்பா. ஆனா அது ஏதோ பீர் ஃபேக்டரிக்கு அதை பயன்படுத்துறதா சொல்றாங்க. அது மாதிரி வீணா போன நெல்லை குறைந்த விலைக்கு இந்த சாராய ஆலைகளுக்கு அதை பயன்படுத்துறதா நிறைய பேர் சொல்றாங்க. 2வது இந்த நாம் தமிழர் கட்சி கூட்டங்கள்ல கூட அதை பத்தி பேசுறாங்க. அது அரசாங்கம் அதை நோக்கி ஏன் பயணிக்க மாட்டேங்கிறாங்க? இப்போ டாஸ்மாக் சாராய கடைய பாதுகாக்கிற அளவுக்கு இந்த நெல் மூட்டைகளை ஏன் பாதுகாக்க மாட்டேங்குதுன்னு நமக்கு தெரியல. இதுல இருந்து வருமானம் தானே உங்களுக்கு வரப்போகுது. நீங்க இல்லண்ணா, அதுல எனக்கு தெரிஞ்சு அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்னா, இப்ப இவங்க ஆந்திராவில இருந்து நெல் அரிசி எல்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. நெல் அரிசி வாங்கலாம், அதெல்லாம் கமிஷன் வருது. இங்க உள்ள நெல்லை அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சாங்கன்னா, இப்ப நம்ம மக்கள் நம்ம நெல்லையே நல்லா தீட்டி மக்களுக்கு கொஞ்சம் நல்லா சுத்தமா கொடுத்தாங்கன்னா மக்கள் இதே பயன்படுத்துவாங்க. அப்புறம் அங்கிருந்து வாங்குற இம்போர்ட் பண்ற வெளி மாநிலங்கள்ல இருந்து வாங்குற அரிசி 2 கட்சியுமே பண்றதுனால திமுக நம்ம எங்க ஊர்ல இந்த ஏரி மண் எடுத்தாங்க. அத நம்ம கட்சி முழுமையா நின்று தடுத்தது. ஏரி மண்ணி எடுத்து வெளியில கொண்டு போக கூடாது. ஏன்னா ரோடு போட வேணும், நாங்க ரோடு போட வேணும் தான். அதுக்கு மட்டும் எங்க ஊர் கடற்கரை ஓரமா இருக்கிறதுனால பள்ளமான பகுதியா இருக்கு. நிறைய பேர் வீடு கட்டிட்டு இருக்காங்க. மணக்கட்டு துக்கணும், சில கொள்ளைகளை துத்து நம்ம மட்டப்படுத்தணும். ஊருக்கு மண்ணு தேவை நிறைய இருக்கு. இந்த ஊர் மண்ணை தேவையை முடிச்சுட்டு மிச்சத்தை நீங்க எடுத்துட்டு போகணும்னு தான் சொல்றோம். ஆனா ஊருக்கே நாங்க கொடுக்க மாட்டோம், வெளியில கொண்டு வித்து நம்ம கமிஷன் வாங்கி காசு பண்ணுவோம் அப்படின்ட்டு 2 கட்சியுமே சேர்ந்துக்குது. டிஎம்ஐக்கும் அதுல ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. இதுல நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் மக்களோட நின்று இந்த போராட்டத்தை முன்னாடி. ஆமா, பிரதாமபுரத்துல ஒரு மிகப்பெரிய எழுச்சி. இதுல ஏன் நான் உட்பட நம்ம மாநில செயலாளர் பழனிவேலுக்கு மேலையும் வழக்கு தொடர்ந்து நாங்கள் முன்ஜாமீன் வாங்கிட்டு அப்புறம் கோர்ட்ல போய் ஜாமீன் வாங்கி
இப்பதான் நம்ம ரிலீஸ் ஆகும். உங்க மேல வழக்கு இருக்கு வழக்கு இருக்கு. இங்க வந்து நாங்க 2 நாள் 3 நாள் வீட்லயே தூங்க முடியல. காவல்துறை வீட்டுக்கு வந்துட்டு ஒண்ணுமே இல்ல, மண் எடுக்காதீங்க, எங்க ஊருக்கு மண்ணு வேணும்னு கேட்டது பெரிய குற்றமா போட்டு பொய் வழக்கு போட்டு இது மாதிரி தாசில்தாரை அடிக்க போனோம், அது அரசு அதிகாரிகளை பணி செய்ய விடாம தடுத்தோம். அரசு அதிகாரிக்கு மண் எடுக்க வர்றதுக்கு என்ன வேலை? சரி, பணி செய்ய விடாம தடுத்தோன்னு பொய் வழக்கா போட்டு 13 பேர் மேல ஊராட்சி மன்ற தலைவர் சிவராஜ் மேலையும் சேர்த்து வழக்கு போட்டு எங்களை தேடி இருந்தாங்க. எனக்கு பெரிய குற்றவாளி மாதிரி. ஆமா ஆமா. நாங்க இரவு நேரத்துல ஓடி ஒளிஞ்சு பாம்பு கடிச்சாலும் கேள்வி இல்ல, காட்டுல போய் பதுங்கி இருந்து மறுநாள் நம்ம வந்து போராட்டத்துக்கு போனோம். இன்னும் வழக்கு இருக்கு. ஆமா. அது போல இப்ப பால் எங்க இருந்து வருதுன்னு கேட்டா அதுவும் ஆந்திராவில இருந்து வருதுங்கிறாங்க. நெல் எங்க இருந்து வருது கேட்டா அதுவும் ஆந்திராவில இருந்து வருதுங்கிறாங்க. இறைச்சி எங்க இருந்து வருதுன்னு கேட்டா அதுவும் ஆந்திரால இருந்து வருது. பூர்வீகத்தை வாழ வைக்கணும். என்னதான் நடக்குதுன்னு நமக்கு புரியல. அதான் பூர்வீகத்தை வாழ வைக்கணும், தமிழ்நாட்டை அழிக்கணும். அதான் இப்ப நமக்கு தோணுதா இல்லையா? ஒரு சாதாரணமான மனிதனா நீங்க யோசிங்க, நமக்கு தோணுதா இல்லையா? எதுக்கு எல்லாத்தையும் ஆந்திராவில இருந்து வாங்கணும்? பால் பவுடர் எங்கன்னா மகாராஷ்டிரா இருந்து வருது. என்னதான் நடக்குதுன்னு நமக்கு புரியல. கேட்டா இவங்க வளரணுங்கிறான். நம்ம கேட்டோம்னா வளர்ச்சி நம்ம வழக்குதான். இப்ப நம்ம ஊர்ல பக்கத்துல விருந்தாமோடியில ஆனந்தராஜ்னு ஒரு அண்ணன், அவரு புரட்சி தமிழர் மக்கள் கட்சின்னு ஒரு இயக்கம் வச்சிருக்காரு. அவரு முகநூர்ல அரசாங்கத்தை பத்தியும் முதலமைச்சர் பத்தியும் ஏதோ விமர்சனம் பண்ணி போட்டிருக்காரு. கொஞ்சம் கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காரு போல இருக்கு. உடனே குண்டர் சறுப்பு சட்டத்துல கைது பண்ணி உள்ள தள்ளியிருக்காங்க. அப்படியா? என்ன ஒரு விமர்சனம் பண்ணா அதுக்கு முகநூல்ல எழுதுறது சட்டமா? எழுத்துரிமையே இல்ல, பேச்சுரிமை இல்ல. சரி, ஒரு அவதூறா பேசியிருந்தா அவதூறு வழக்கு கூட போடலாம், அது கூட செய்யலாம். குண்டர் சட்டத்துல குண்டர் சட்டம் கொலை பண்றத மாதிரி இல்ல, இது கொடுமை. அதுல இல்ல, அதான் இந்த மாதிரியான சூழல் தான் இருக்கு இங்க. இப்ப இந்த மழை, இந்த கடுமையான மழை, இதுக்கான நிவாரணங்களை எப்படி அரசாங்கம் வழங்க போகுதுன்னு தெரியல. இப்ப இலங்கைக்கு நிவாரணம் தயாரா இருக்குன்னு தமிழ்நாடு அரசு சொல்லி இருக்கு. அது செய்யட்டும், நமக்கு செய்யணும், அது இல்லைன்னு சொல்லல. இப்ப தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன செய்யணும்? இப்ப உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, மத்திய அரசுல இருந்து வரணும், குழு வரணும். புழு கூட ஒரு அடி நகரம், இந்த குழு நகராது. அப்ப என்ன பண்ண போறாங்க? மக்கள் தான் புரிஞ்சுக்கணும், மக்கள் தான் விழிப்புணர்வு அடையணும், மக்கள் அரசியல் படிக்கணும், அரசியல் பேசணும். இல்லைங்க, சமூகத்துல உண்மையை நான் ஒரு வியாபாரி, நான் வந்து தெருவா மக்களை நேரடியா வீட்டுல போய் சந்திக்கிறேன். என்னை பொறுத்த என்னோட பார்வையில மக்கள் அரசியலுங்கிறது ஏதோ ஒரு தூரமா இருக்கிற ஒரு பொருள் மாதிரி நினைக்கிறாங்க. அது நம்மளுடைய வாழ்வியலுங்கிறதெல்லாம் அவங்க சிந்திக்கிறது இல்லை. இப்ப அப்படி அந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள அந்த உணர்வு இல்லை. புரியுதா? இன்னொருத்தவங்க ஒண்ணு சொல்றாங்கன்னா அதை நம்பிடுறது. அவங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றது சரியா தவறானு கூட சிந்திக்கிறது இல்லை. அவங்க சொல்றாங்க அப்ப ஒரு பெரிய மனுஷன் சொன்னா தப்பா இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவங்க எல்லாத்தையும் நம்பிடுறாங்க. உண்மையாவே எளிய மக்கள்கிட்ட இந்த அரசியல் இன்னும் போய் சேரல. நம்ம எளிய பிள்ளைகள் நம்ம பேசுறதும் போய் சேர மாட்டேங்குது. அதுதான் இங்க பெரிய பிரச்சனையா இருக்கு.